மல்லி ஒரு வழியா விஜய் இப்போ ஜெயிலுக்கு போயிறாரு. ஸோ கதிரேசன் சொன்ன மாதிரியே வெண்பா கதிரேசன் கிடச்சிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் கோர்ட்டில் இந்த கேஸ் ஹியரிங் வரும். கண்டிப்பாக தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரப்போகுது அப்படின்னு கதிரேசன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இந்த நேரத்தில் மல்லி லாயரை பார்த்து பேசுகிறாங்க. லாயரும் நான் விஜய் சார் கால் பண்ணேன், அவர் ஃபோன் எடுக்கலை, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மல்லி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன சார் இப்படி பதில் சொல்கிறீங்களே, உங்களை மீது தானே விஜய் இருந்தார் அப்படின்னு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் அவர் கால் பண்ண அவர் எடுக்கலை, போய் பார்த்தா ஆஃபீஸில் அவர் இல்லை, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கை வச்சுறாங்க. மல்லி உடனே சோகமாக வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த மல்லி எங்கே போகிறது என்ன பண்ண தெரியாமல் திக்கு முக்காடு நிற்கிறாங்க. அப்போ தான் கதிரேசன் வருது. கதிரேசன் வந்து உள்ளே போகிறாரு. போயிட்டு பரவாயில்ல சார், நான் சொன்ன மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி, இந்தாங்க பேசினபடி காசு வச்சுக்கோங்க அப்படின்னு கதிரேசன் அந்த வக்கீலுக்கு காசு கொடுக்குறாரு. அது மல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்து மட்டும் இல்லாமல் மல்லி உள்ளே வராங்க. உள்ளே வந்து அடைச்ச இதான் ஒரு பொழப்பா, விஜய் உங்களை எவ்வளோ நம்பினாரு, உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருப்பாரு, ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி காலை வாரிட்டீங்களே, எதுக்கு இப்படி பண்ணீங்க, இந்த பணம் தான் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லிக்கலாம்ல, நாங்களே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்போமே, அதை விட்டுட்டு இப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு மல்லி பயங்கரமாக கொந்தளிச்சு பேசுகிறாங்க. உடனே கதிரேசன் சொல்கிறாரு, ஆமாம் பணம் கேட்டா இந்த மல்லி எடுத்து வாங்கி கொடுத்துருவா, ஏன்னா இவ பெரிய பணக்காரி இல்லை, அடைச்சி வாயமூடு, விஜய்ட்டி ஒன்றும் இல்லை உங்ககிட்டயும் ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட கடந்து என் பேர குழந்தை கஷ்டப்படணும்னு இந்த தலையில் தான் என்ன, அதான் பிளான் பண்ணேன், திட்டம் போட்டேன், இப்போது என் பேரப்புள்ளைய ஏன் கூட கொண்டு வந்துட்டேன், இனிமே என் பேரப்புள்ளைய எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும், போயிட்டு உன் வேலையை பாரு போடி அப்படின்னு சொல்ல, என்னங்க பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, வெண்பா இப்போ என்ன குறைச்சி போச்சு சொல்லுங்கள் வெண்பாவுக்கு, வெண்பா அங்கே இருந்த வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தா, நிம்மதியாக இருந்துடா, ஆனால் உங்கள்கிட்ட காசு பண்ண இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பாக இருக்காதுங்க, அவளை பொறுத்த வரைக்கும் ஏன் கூட விஜய் கூட இருக்கிறது தான் அவளுக்கு சந்தோஷமே, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, இங்கே பாரு நீ நேத்தி வந்தவ, அவள் என் பொண்ணோட குழந்த புரியுதா, அப்படி இருக்கும்போது என் பொண்ணு இத்தனை வருஷம் வளர்த்தவனுக்கு இந்த குழந்தை வளர்க்க தெரியாது, நான் பார்த்துட்டு நீ கிளம்புல அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று பேச முடியாமல் வெளியே வராங்க. அடைச்ச நமக்கு எல்லாமே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் இப்படி துரோகம் பண்ணுறாங்க, நாம் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு மல்லி அப்படியே உடஞ்சி போயிடறாங்க. சரி விஜயை பார்க்க போகிறாங்க. விஜய் ஒன்னே மல்லி லாயரை பார்த்தியா, லாயர் என்ன சொன்னார் சொல்லு மல்லி அப்படின்னு கேட்க, இல்லை விஜய் நம்மளை எல்லாருமே நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டே இருக்காங்க, நாமளும் எவ்வளோ துரோகத்தை தாங்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னாச்சு மல்லி நீ பேசணும் புரியல எனக்கு, என்ன நடந்துச்சாங்க சொல்லு மல்லி. இல்லை விஜய் அந்த வக்கீலே கதிரேசன் பணம் வாங்கிக்கிட்டு நம்மள்கிட்ட வேணும்னு இந்த கேஸை பற்றி எதுவுமே சொல்லாமல் மறைச்சிருக்காரு. ஸோ இப்போ கதிரேசன் பணம் கொடுக்கறத நேரில் பார்த்துட்டேன். கேட்டதுக்கு கதிரேசன் ஆமாம் நான் தான் திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணேன், நான் தான் உங்கள் லாயருக்கு பணம் கொடுத்தேன், அவர் உதவியோடு தான் இப்போது வெண்பவை நான் கொண்டு போயிட்டேன், இனிமேல் வெண்பவை நான் தான் வச்சுக்க போகிறேன், இனிமேல் வெண்பவன் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அந்த கதிரேசன் ரொம்ப நக்கலாகவும் திமிராக பேசுகிறாருங்க. நமக்கு ஏன் மட்டும் ஏங்க இப்படி கடவுள் சோதனை கொடுக்குறாரு, சோதனை கொடுத்தா பரவாயில்ல, எல்லாமே நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அப்படி நம்ம யாருக்கு என்னங்க பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று விடுமல்லி யார் வேணும் என்ன வேணும் பண்ணட்டும், ஆனால் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது நேர்மை இருக்குது, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை அந்த கடவுள் கைவிட மாட்டார், நீ நம்பிக்கையோடு போராடும் மல்லி, கண்டிப்பாக நான் வெளியே வருவேன், இப்போது எனக்கு எதிராக யார் சாட்சி சொல்ல போகிறா அதை மட்டும் நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடி, எனக்கு எதிராக யார் சாட்சி சொல்ல போகிறான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் இந்த கேஸில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க முடியும். அந்த லாயர் பண்ணால் போயிட்டு போகிறாரு, ஒரு பிரச்சனை இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா, நீ போயிட்டு அந்த என் மொபைல் இருக்குல்ல அதில் எடுத்துப்பாரு, கார்த்திக் லாயர்னு ஒரு நம்பர் இருக்கும், அது கால் பண்ணி இது மாதிரி விஜய் மனைவி பேசுன்னு சொல்லு, அவன் என் ஃப்ரெண்டு தான், கண்டிப்பாக அவன்கிட்ட நடந்ததுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத அவன் பார்த்துப்பான், நீ நம்பிக்கையோட போ மல்லி, கண்டிப்பாக நமக்கு கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழியை காட்டுவார் மல்லி அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்றே இல்லைங்க எனக்கு நம்பிக்கையே போச்சுங்க, எல்லா நம்பிக்கையும் எனக்கு போச்சு, நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஆனால் நம்மகிட்ட வெண்பா இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டேன், கடைசியில் கடவுள் வெண்பாவை நம்ம எடுத்து பிடிட்டாருங்க, இனிமேல் என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. விஜய் ஒன்றே இல்லை மல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வெண்பா நம்ம விட்டு போக மாட்டா, அந்த நம்பிக்கையோட நீ போ, கண்டிப்பாக வெண்பா நமக்கு திரும்பி கிடைப்பா, நானும் வெளியே வருவேன், நீ போயிட்டு இந்த வக்கீல பாரு மல்லி அப்படின்னு விஜய் மல்லிக்கு ஆதரவு சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சுடுறாரு.